வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலம் வந்துடுச்சு. நல்லா கமகமன்னு வடகம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து கடையில் எப்படி இருக்குன்றதுலாம் நமக்கு தெரியாது. அதனால் இதை வந்து செஞ்சு காட்ட போகிறேன். வெங்காயம் வந்து இதுக்கு வந்து 3 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும். 3 கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா தோல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு வந்து 3/4 கிலோ இதை உரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கணும். இதை நான் உலக்க இருக்கிறதுனால இதை நான் போட்டு இடிச்சிக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க இது. என்னன்னாக்கா நீங்கள் மிக்சியில் கூட நல்லா பல்ஸ் மோடில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பூண்டையும் நம்ம இந்தமாரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே நான் இதில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. அதனால் நானும் கொஞ்சம் இது இருக்கிறதுனால இதே போல் ட்ரை பண்ணுறேன். வெங்காயம் பூண்டு எல்லாமே இடித்து ஒரு பாத்திரத்தில் வாங்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள்லாம் இதில் சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கடுகு எடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சீரகம், 1/4 கிலோ வெந்தயம், 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, அதுக்கடுத்து மஞ்சத்தூள் வந்து 50 கிராம், தேவையான அளவு கல் உப்பு. இவ்வளோ தாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான முக்கியமான ஒன்று மறந்துட்டேன். இது தாங்க விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை தான் நம்ம 1 லிட்டரு இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இது ஒரு நாள் முழுசாக ஆகிடுது. இது நல்லா வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் இது வந்து வெந்தயம் சேர்க்குறேன். இதில் அதுக்கடுத்து கடுகு சேர்த்துடுறேன். அதுக்கடுத்து சீரகம், அதுக்கடுத்து உடைச்ச வெள்ளை உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக ஒரு 2 நாளைக்கு பிடிச்சி வைக்கணும். கடைசியாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றி உருண்டை பிடிச்சி வைக்கணும். காய வச்சு நீர் போகிற அளவுக்கு சுண்டிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்து உருண்டை உருட்டி வெயிலில் வைக்கணும். வடகத்தை இந்த மாதிரி தொடர்ந்து 4-5 நாளாக உருண்டை பிடிச்சி வச்சு எடுத்து காய வச்சு வைக்கணும். நல்லா அழகாக தயாராகிடுது. இதை வந்து காரக்குழம்புக்கு, கீரை கடையிறதுக்கு, வத்த குழம்பு செஞ்சாலும் நம்ம இது தாளிப்பு போட்டால் அந்த குழம்போ இல்லை துவையிலோ ரொம்ப மணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெயில் நாளில் இதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.